வணக்கம் மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பங்குனி மாதங்களில் நடவு செய்யக்கூடிய காய்கறிகளை பத்தி தான் இந்த காலநிலை ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ பங்குனி மாதங்கள்னு எடுத்துக்கிட்டாவே அதிகப்படியான வெயிலும் அதிகப்படியான வெப்பத்தோட தாக்கமும் இருக்கும். சோ மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல நீங்க செடி வகை காய்கறிகள், பந்தல் வகை காய்கறிகள், கீரை வகை காய்கறிகளை நீங்க எப்படி பயிர் பண்ணலாம்ன்றத இந்த காலநிலை ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு மட்டும் இல்லாம இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகான் ஆல்ல செட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க அருகாமையில் இருக்க காய்கறி செய்யற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. செடி வகை காய்கறிகளை நீங்க எந்த காய்கறிகள்லாம் சாகுபடி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தக்காளி சாகுபடி செய்யலாம். நர்சரி மூலமா நாட்டு வாங்கி நடவு செய்யுங்க, ரொம்பவே நல்லது, அதிகப்படியான மகசூல் கொடுக்கும். மிளகாயும் நீங்க சாகுபடி செய்யலாம். மிளகாயும் நர்சரி மூலமா நாத்து வாங்கி நடவு செய்யுங்க. குடைமிளகாயும் நர்சரி மூலம் நாத்து வாங்கி நடவு செய்யுங்க, நல்ல லாபம் எடுக்கலாம். இது பாத்தீங்கன்னா இந்த சேனட் போட்டு டென்ட் போட்டு பயிர் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான லாபம் தரலாம். கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா தரையில நட்டுறீங்க, அந்த மாதிரி நடாதீங்க. ட்ரிப் இரிகேஷன் மூலமா மல்ச்சிங் ஷீட்ல நீங்க நடவு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் எடுக்கலாம். களைகளும் பாத்தீங்கன்னா நீங்க கட்டுப்படுத்தலாம். வெண்டைக்காய் சாகுபடியில நல்ல ரக விதைகளா வாங்கி நடவு செய்யுங்க, அதிகப்படியான விலையும் போயிட்டு இருக்குங்க, 30 ரூபாய் வரைக்கும் நல்ல லாபமும் கிடைக்கும். சுண்டைக்காய் பாத்தீங்கன்னா நீங்க சாகுபடி செய்யலாம். கொத்தவரங்காயும் பாத்தீங்கன்னா இந்த பருவத்துக்கு நல்ல மகசூல் தரும். முள்ளங்கியும் பாத்தீங்கன்னா நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பயிராக பார்க்கப்படுதுங்க. பந்தல் வகை காய்கறிகள்ல பாகற்காய் பாத்தீங்கன்னா இப்பத்தி ரேட்ல பாத்தீங்கன்னா 35 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. சோ இந்த பாவற்காயும் நீங்க சாகுபடி செய்யலாம். பீர்க்கங்காயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. புடலங்காய் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 to 20 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. சோ புடலங்காயும் பந்தல் வகையில சாகுபடி செய்யலாம். சுரக்காய் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 to 20 ரூபாய் போயிட்டு இருக்குங்க. பீன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடி வகை பீன்ஸ், இதனோட அதிகாரப்பூர்வமான விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. அவரைக்காய் அப்படின்னு பாத்தீங்கன்னா 35 ரூபாய் to 40 ரூபாய் போயிட்டு இருக்குங்க. கோவைக்காய் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 ரூபாயில இருந்து 30 ரூபாய் போயிட்டு இருக்கு. சோ இது எல்லாமே பந்தல் வகைக்கு சூட்டபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வெயிலுக்கு அதிகப்படியான மகசூல் தர்ற ரகமா பாத்தீங்கன்னா இது பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா நீர் மேலாண்மையில தவறு செய்றீங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா அளவான நீர் கட்டுங்க. சோ இந்த வெயில் காலம்ன்றதால ஒரு நாள் கழிச்சு ஒரு நாள் ரெகுலரா தண்ணி கட்டுற மாதிரி இருக்கும். கீரை வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை, பருப்புக்கீரை, புதினா கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, வெந்தயக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, புளிச்சக்கீரை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெயில்ல நல்லாவே வளரக்கூடியது. அது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில வெயில் காலங்கள்ல கீரை வகைன்றது ரொம்பவே வரவேற்பு தக்கது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கீரைகள் தான். சோ நிறைய நபர்கள் பாத்தீங்கன்னா கீரையை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயில் டைம்ல பாத்தீங்கன்னா கீரைகளோட குளிர்ச்சி பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த கீரை வகைகள் சாகுபடி செய்வாங்க. இதோட மார்க்கெட்டிங்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா விற்கிற அளவுக்கு தாங்க இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல அதிகப்படியான லாபம் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீரை வகை பயிர்களை நீங்க சாகுபடி செஞ்சு நீங்க வித்தீங்கன்னாவே போதுமானது, நல்ல லாபம் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த வகை பயிர்களை நீங்க எந்த முறையில பராமரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடுதல் குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா தினமும் மிதமான நீர்ப்பாசனம் செய்வது ரொம்பவே முக்கியங்க. அதனால பாத்தீங்கன்னா செடிகளை வதங்காம இந்த பட்டத்துல நீர் இறைக்கணும். அது மட்டும் இல்லாம மண்ணின் ஈரப்பதத்தை காக்கிறதுக்கு நீங்க மல்ச்சிங் மாதிரியான ஷீட்டை பயன்படுத்துறதால உங்களால அதிகப்படியான மகசூலும் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம களை கட்டுப்பாடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான முறையில நீங்க கட்டுப்படுத்தலாம். காலை அல்லது மாலை வேளத்துல மட்டுமே நீங்க செடிகளுக்கு நீர் கட்டுங்க. சோ மதியான வேலைகளை நீங்க நீர் நிரப்பாதீங்க. அது மட்டும் இல்லாம நிழல் ஆன பகுதிகளை பயன்படுத்துங்க. அதாவது நீங்க ஷேனெட் போட்டு இந்த வகை காய்கறிகளாகட்டும் இல்ல வேற ஏதாச்சும் பயிர்களாகட்டும் நீங்க பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் தாக்கமும் கம்மியா இருக்கும், மகசூலும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான பயனுள்ள தகவலுக்கு நம்ம கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கிராம விவசாயியை சப்போர்ட் பண்ணி ஆதரிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ தேவை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதை பத்தி வீடியோ நான் போடுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம். உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.